ஆயிடா. வாடா, ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டேன்டா. சரி, இவன் யாரு? இவனை எதுக்கு தேடுற? சொல்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் டீட்டெயில் சொல்லு. இவன் பேரு கருணா. இவனை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பயங்கரமான குடிகாரன். 3 வேளையும் குடி குடி குடி. அதை விட்டா அமிர்தாலாஜ். சரி, நீ இவன்ட்ட காசு கொடுத்துருக்கியா? எதுவும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? முழுசா சொல்லு. ஆமாண்டா, அது இவனுடைய எக்ஸு. அப்படியா? பரமா, அவளை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. லவ் பண்ணுறியா? ம். அப்போ அவகிட்டே பேசி தெரிஞ்சுக்க வேண்டியதானே? 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறீங்க. எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுற? இல்லைங்க, ஒர்க் விஷயமா ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசணுன்னா அது என்னால் பேச முடியுது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல வரும்போது தான் லைட்டாக டர் ஆகுது. அதான் உங்ககிட்ட அவளை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு. இங்கே பாரு பரமா, அவன் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவள் ஒரு மாதிரியான ஆள். பிஜிலே இங்கே யாரு கூடயுமே அதிகமாக பேச மாட்டான். அவளை ஏன் சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸு. என் கூடயே எதையும் முழுசாக ஷேர் பண்ண மாட்டா. இந்த லவ்வுக்கெல்லாம் அவள் செட்டே ஆக மாட்டா. கிளம்பு கிளம்பு. ப்ளீஸ், நான் உங்களை. என்ன சின்சியராக லவ் பண்ணுறியா? ச்சே, நீ இவ்வளோ தூரம் கேட்டனால தான் நான் உன்னை மீட் பண்ணவே வந்தேன். புரிஞ்சுக்கோ, ஷீ இஸ் நாட் த டைப். நான் கிளம்புறேன், போய் வேலையை பாரு. என்ன மிஸ்டர் பரமா, இப்போவும் பாவை பற்றி தெரிஞ்சுக்க தான் ஃபாலோ பண்ணுறீங்களா, இல்லை ஆளை மாற்றி என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ஐயோ அப்படி இல்லைங்க, அன்றைக்கி நீங்கள் என்னை பேசவே விடல. நீங்கள் மட்டும் பேசிட்டு போயிட்டீங்க. முழுசாக நான் என்ன சொன்னது நீங்கள் கேட்கவே இல்லை. ஒரு நிமிஷம் உங்க கூட நான் பேசணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? மேலே சொல்லு. மறுநாள் நான் அவளை ஆஃபீஸில் மீட் பண்ணேன். ஐ ஹேவ் மாஸ்டர் இன் சைக்காலஜி. கொஞ்ச நாளாக கவர்மெண்ட்டில் வாலண்டியராக வேலை செஞ்சேன். சைக்காலஜி கவுன்சிலர் இருந்தேன். மனுஷங்களோட மனசை படிக்கவும் கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு. ஆனால் அவங்க பாவை, அவங்க நார்மலாக இல்லை. அவங்களோட பாஸ்ட் அவங்கள நார்மலாக இருக்க விடலை. அவங்க கோபம், அடமெண்ட், இந்த கேரக்டர் அவங்களோடது இல்லை. அவங்க ஃபேக்காக இருக்காங்க. அவள் வேறு மாதிரி பொண்ணு. ஒரு 6 மாதம் அவங்க கூட நான் பழகிருப்பேன், அதுவும் ஆஃபீஸில் மட்டும். கொஞ்ச நாள்லேயே அவங்கள என்ன புரிஞ்சிக்க முடியுதுண்ணா. அவங்க கூட சின்ன வயசுல இருக்கீங்க. ஒரு ஃப்ரெண்டா நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் அவளை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், இப்போ என்னடானா கவுன்சிலிங்க்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறேன். என்னதான்டா அவன் பிரச்சனை? உன் இன்டென்ஷன் தான் என்ன? நான் லவ் பண்ணுறேன். ஃபேக்கான பாவை இல்லை, உண்மையான அவளை. அப்போ அவளை உனக்கு அவன் முன்னாடியே எனக்கு தெரியும். அது இப்போ மேட்ரு இல்லை. அவன் பாஸ்ட் என்ன தெரிஞ்சாதான் இப்போ சரி செய்ய முடியும். அதனால தான் அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாட்டையும் அவளை பற்றி விசாரித்தேன். இப்போ வந்து முன்னாடி நிற்கிறேன். ப்ளீஸ். அப்போ அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ரோச் பண்ணி லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிற, அதான அவன் பிளானு? சி, உனக்கும் ஒரு ஸ்டாக்கருக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை பரமா. இருங்க, நான் ஒன்றும் பேசியே முடிக்கல. உங்கள் ஃப்ரெண்டு பாவிக்கிட்ட பிடிச்சதே அவளோட ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டு தான். சரின்னா சரி, தப்புனா தப்பு அப்படின்னு கிளியர் கேட் ஐடியாலஜியோடு இருக்கிற ஒரே பொண்ணு உங்கள் ஃப்ரெண்டு தான். ஆனால் அது ஒர்க்கில் மட்டும்தான், பர்சனல் லைஃப்பில் அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ளே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. அது என்னென்னு தெரிஞ்சிக்காமல், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நான் எப்படி போய் அவள்கிட்ட பேச முடியும்? என்னை விடுங்க, ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம். ஸோ அவங்க என்ன லைஃப்பில் கோ த்ரூ பண்ணாங்கன்னு தெரியாமல் நான் எப்படி போய் அவங்க கூட பேச முடியும்? ப்ளீஸ். இன்னும் லவ்வே சொல்லலை, அவனை ஏற்றுப்பாளானும் தெரியல. அதுக்குள்ள சொல்லுங்களேன் ப்ளீஸ். கர்ணா 5 வருஷம் லவ் விட்டுட்டு போயிட்டான். வேற மேரேஜ் பண்ணிட்டான்னு கேள்விப்பட்டேன். அது தெரியாமல் 3 வருஷம் அவனுக்காக வெயிட் பண்ணான். ஒரு கால் கூட பண்ணலை. அந்த சம்பவத்துக்கு அப்புறமே அவளுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க நம்பிக்கையே போயிருச்சு. அப்புறம் வீட்டில் அவளுக்கு அலைன்ஸ் பார்த்தாங்க. எதுவுமே வேணான்னு சொல்லி தான் அவள் இங்கே வந்துட்டா. இன்னும் அவங்க வீட்டுக்கு கூட தெரியாத அவள் இங்கே தான் இருக்கான்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும்
மேரேஜ் பிடிக்காம ஊரை விட்டு ஓடி வந்துட்டா, அவ்வளோதான். ஸோ லவ் ப்ரொபோசல்லாம் அவகிட்ட வேலைக்கு ஆகாது. ஸோ பெட்டர் லீவ் ஹியர் பரமா. ஒரு நிமிஷம். அவள் அடிக்கடி என்கிட்ட ஒன்று சொல்லுவா, கருணாவை மறுபடியும் மீட் பண்ணணும், பண்ணால் ஒன்றே ஒன்று அவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லுவா. இப்போ அவன் என்ன பண்ணுறானோ எங்கே இருக்கானோ எனக்கு தெரியாது. என்ன கேட்கணும் அவன்கிட்ட? அது அவள் தான் சொல்லணும். அவ கேள்விக்கு பதில் கிடைச்சா அட்லீஸ்ட் அவள் மனசில் இருக்க பாரமாச்சும் குறையும். எனக்கும் என் ஃப்ரெண்டை பழையபடி பார்க்கணும் ஆசையாக இருக்குது. இப்போ அவள் கேட்க வேண்டிய கேள்விக்காக இவனை இவ்வளோ செலவு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கியே, அந்த பொண்ணு என்ன அவ்வளோ ஒர்த்தா? அவ்வளோ அழகா? சோலை, அழகுன்றது இங்கே இல்லைடா, இங்கே இருக்கு. அவள் அவ்வளோ ஒர்த்து. அவள் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கா. என்ன சின்னதாக ஒரு எமோஷனல் பிரேக், அதை சரி பண்ணிட்டா போதும். இனி அவள் லைஃப்பில் வேஷம் போட தேவையில்லை. அவள் எனக்கு கிடைக்கிறவளோ கிடைக்கலையோ அது வேற விஷயம். சரி, அடுத்து கருணாவுக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம். விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன், நிஜமாவே பண்ணிட்டியா? அவன் வந்துட்டானா? ஆமாம், ரிசப்ஷனில் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன். அவளை வர சொல்லிட்டியா? கிளைண்ட் மீட்டிங் தான் சொல்லியிருக்கேன். அவள் வந்திருப்பாளே. அவளை வேற வர சொல்லிட்டேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விடு, நான் பார்த்துக்கிறேன். விடு. பாவை, என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க? உங்ககிட்ட சொல்ல கிளைண்ட் வருவாங்கன்னு போய் அட்டன் பண்ணுங்க. பாவை, என்ன அப்படியே நிற்கிறீங்க? போங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. இன்னும் எவ்வளோ நாளை தான் நீங்கள் இப்படி தப்பிச்சு ஓடிட்டு இருக்க போறீங்க? உங்கள் மனசில் இருக்கிற பாஸ்டோட ரெசிடியூஸ் உங்கள் கேள்விக்கான பதிலாக கிடைக்கட்டும். நான் உங்கள் ஃப்ரெண்டு பிரியா, நாங்கள் எல்லாரும் போகிற எஃபர்ட்ஸுக்கு கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன பண்ணமா? நான் என்ன பண்ணணும், நீ எனக்கு ஆர்டர் போடுறியா? நோ யுவர் லிமிட்ஸ். நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசுகிறீங்க, நான் அப்படி கிளம்புறேன். ஓகே, நான் யாருன்னு கேட்டல, 2 வருஷமாக உனக்காக காத்துட்ருக்கேன். நீ ஊர் விட்டு ஓடி வந்தியே, அன்றைக்கி உனக்கு என்கேஜ்மெண்ட், ஐ மீன் பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் என்கேஜ்மெண்ட். புரியல? அன்றைக்கி உன்னை பார்க்க வந்த மாப்பிள்ளையே நான் தான். பாரம்மா, உன்னை புரிஞ்சிக்காம உன் பேரண்ட்ஸ் தான் உன்னை தப்பாக நினச்சிட்டாங்க. ஆனால் நான் அதை சரி சரின்னு நினச்சேன். அதனால தான் உன் ஸ்கூலு, உன் காலேஜு எல்லா இடத்துக்கும் போய் உன்னை பற்றி விசாரித்தேன். ஐ லைக் யுவர் கேரக்டர். அதுலேயும் முக்கியமாக அந்த காலேஜ் இன்னொருத்தர் அபீஸ் கேஸ், அவனை துரத்தி அடிச்சல, அந்த போல்டான பொண்ணை தான் எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த பாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நீ கோழை மாதிரி பயந்து ஓடிட்ட, எதையுமே ஃபேஸ் பண்ண தெரியாமல். ஆனால் உன்னை பழைய பாவையை பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அதுவும் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். இது எல்லாமே தான். சரி, ஓகே, இப்போ எதுவுமே என்னை பற்றி யோசிக்க தேவையில்லை. உன்னை பற்றி யோசி, உனக்குள்ள ஒரு கேள்வி பற்றி யோசி, அவனை போய் ஃபேஸ் பண்ணு ப்ளீஸ். உன்னோட பாஸ்ட் ரெசிடியூஸ்லேருந்து வெளியே வா.